எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு, ஒரு ஜாதகத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இப்போ ஒரு உதாரண ஜாதகம் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இப்போ இந்த ஜாதகர் 30/8/1997 12:25 மிட்நைட் காலையில் பிறந்திருக்காரு. சேலத்துக்கு பக்கத்தில் பூச நட்சத்திரம் 2ஆம் பாகத்தில் பிறந்திருக்காரு. கடக ராசி. லக்னமாக வந்திருக்கிறது துலாம் லக்னம். இவர் கிரகங்கள் லக்னம் 2ல் மாந்தி, 3ல் சந்திரன், 4ல் சூரியன், புதன், ராகு, 5ல் சுக்கிரன், 6ல் செவ்வாய், 9ல் குரு, 10ல் கேது, 11ல் சனி. இதுதான் கிரக அமைப்புகள். இவர் பிறக்கும்போது சனி திசையில் 13 வருஷம் 0 மாதம் 26 நாட்கள் இருக்கும்போது பிறந்திருக்காரு. இப்போ இவருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது நடப்பு திசா புதன் திசை, குரு புக்தி. ஸோ டைம்னு கொடுத்துட்டேன். சரிங்களா? இவர் ஜாதகத்தை பார்ப்போம். பாருங்க, இவர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு. இந்த ரிஷப லக்னம் காலபுருஷனுக்கு 2ஆம் வீடாக வரும். இப்போ இயற்கையிலேயே இவங்களுக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் காலபுருஷனுக்கு. இவருக்கு இது லக்னம். இது ஒரு நிலராசி. இது விளையக்கூடிய நிலம். அதாவது அரிசியோ, கோதுமையோ, பருப்பு வகைகளோ, காய்கறிகளோ, பழ வகைகளோ, பூக்களோ இந்த நிலத்தில் தான் விளையும். இது வாழக்கூடிய பூமி. இது மகரம் வேலை செய்யக்கூடிய பூமி. இது 3மே நிலராசி தான். சரியா? இப்போ இது மேசம் வேகம்னா இது விவேகம்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஆடு, இது காளை. அப்போ காளை எப்பயுமே நல்லா சுலபமாக தான் வேலை செய்யும், ஆனால் நல்லா உழைக்கும். அப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவாக நல்ல உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஓய்வு நேரங்களில் அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்களும் ரெஸ்ட் டயத்தில் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் ஜெயிக்க பிறந்தவங்க. லக்னாதிபதி சுக்கிரன். பாருங்க, லக்னாதிபதி நீசம். ஆனால் அவர் தனிச்சு தான் இருக்கிறார். ஆனால் அது நம்ம நீசம்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே குரு பார்வையில் இருக்கிறார். பாருங்க, குரு லக்னத்தை பார்க்குறாரு, குரு ராசியை பார்க்குறாரு. ராசி அதிபதியும் இவரே தான். லக்னாதிபதியை பார்க்குறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு ஜாதகத்தில் லக்னத்தையும் லக்னாதிபதியையும் ராசியையும் ராசி அதிபதியையும் குரு பார்த்துட்டாலே அது கொடுத்து வச்ச ஜாதகம். இவங்கெல்லாம் லட்சங்களில் கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகங்கள். ஆனால் தசா புத்திகள் கை கொடுக்கும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரியா? இப்போ பாருங்க, இவருக்கு சந்திரன் ஆட்சி, சூரியன் ஆட்சி. இங்கே சுக்கிரன் நீசம், குரு நீசம், செவ்வாய் பகை. கேதுவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கன்னி, விருச்சிகம், கும்பம் இந்த 3 மனையில் இருந்து அவர் தசை நடத்தினா நல்ல அந்த 7 வருஷம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த 3 வீடுகள் அவருக்கு பிடிச்ச வீடுகள். அதுக்கப்புறம் வீடு கொடுத்தவனுடைய ஒழு லக்னம், லக்னாதிபதியினுடைய ஒழு அப்படி போயிடணும். ஃபஸ்ட்டு அவர் இருக்கிற இடம் தான் முக்கியம். இப்போ சனியின் லக்னத்தை பார்க்குறாரு 3ஆம் பார்வையா. அதே மாதிரி 7ஆம் பார்வையா லக்னாதிபதியையும் பார்க்குறாரு. 10ஆம் பார்வையா அஷ்டமாதிபதியையும் பார்க்குறாரு. ஆனால் என்ன இருந்தாலும் இந்த லக்னத்தையும் லக்னாதிபதி சனி பார்த்தாலுமே அதற்கு மேலே குரு பார்வை இருக்கிறதுனால இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சார், ஜாதகம் நல்லா தானே இருக்குது, நீங்கள் ஏன் தலைப்பு தாங்க முடியாத கஷ்டங்கள் எப்பொழுது வரும்
அதாவது வாழ்க்கைங்கிறது இன்பம் துன்பம் நிறைந்தது தான். எப்படி ஒரு ரோட்டில் மேடு வெள்ளங்கள் இருக்குதோ அது மாதிரி வாழ்க்கையிலையும் சில சமயங்கள் இன்பமும் வரும், சில சமயம் துன்பமும் வரும். இன்பம் வரும்போது ஆடாமல், துன்பம் வரும்போது மூளையில் ஒதுங்காமல், இல்லை சரக்கு இறக்கு அடிக்காமல், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒருத்தன் வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறான்னா அவன் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான். இவருக்கு லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி எல்லாம் சுருத்துவமாக இருக்குது குரு பார்வையினால. சரி, இப்போ இவருக்கு என்ன நடந்தது அப்படின்னா பாருங்க, இப்போ நடந்து கொண்டிருக்கிற தசை வந்து புதன் தசை, குரு புத்தி. இப்போ இந்த புதனும் குருவும் அஷ்டாசமாக இருக்கிறாங்க. இந்த புதன் வந்து இவருக்கு 2-5 தான், ராஜ யோகாதிபதி. ஆனால் இருந்தாலும் இந்த குரு இந்த ரிஷப லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி. நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், இந்த ரிஷப லக்னத்துக்கும் துலாம் லக்னத்துக்கும் வரக்கூடாத தசை குரு தசை. அதே மாதிரி மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் வரக்கூடாத தசை சுக்கிர தசை. அப்போ இந்த புதன் தசை குரு புத்தியில் இந்த புதனும் குருவும் அஷ்டாசமாக இருக்காங்க. குருவிலேருந்து என்னன்னா புதன் 8ல் இருப்பார், புதன்லேருந்து குரு என்னன்னா 6ல் இருப்பார். அப்போ இங்கே 6-8 சம்பந்தம் வந்துருச்சு. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், சூரியன் வீட்டில் ராகு இருக்கக்கூடாது. இங்கே இது மட்டும் இல்லைன்னா அந்த பிரச்சனை நடந்திருக்காது, இது மட்டும் இருந்திருந்தா. ஆனால் ராகு இதோட சேர்ந்துட்டார். இப்போ பாருங்க, சூரியன் 12 டிகிரியில் இருக்கிறாரு, ராகு 26 டிகிரியில் இருக்கார், 14 டிகிரிக்குள்ளே இருக்கிறார். புதன் 16 டிகிரியில் இருக்காரு, ராகு 26 டிகிரியில் இருக்கிறார். அப்போ ராகுவை அதிகமாக கிரகணப்படுத்தி சூரியனை கம்மியாக தான் கிரகணப்படுத்தியிருக்காரு. இந்த புதனுக்கு சூரியனால அஸ்தங்கம் கிடையாது, ஆனால் ராகுனால கிரகணம் இருக்குது. ஆனால் ராகுவோட எத்தனை டிகிரி தள்ளி இருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட 14 டிகிரி தள்ளி இருக்காரு. 13 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடாது, 14 டிகிரி தள்ளி இருக்காரு. ஆனால் தசை நடத்துகிறவன் எத்தனை டிகிரி இருக்காரு? 10 டிகிரிக்குள்ளே இருக்காரு. அப்போ இது ஒரு பிரச்சனை. மொத்தத்தில் ஒரு இருள் கிரகம் ஒரு ஒளி வீட்டில் இருக்கக்கூடாது, அது விதி. சனியோ ராகுவோ இந்த இடத்துல இருக்கக்கூடாது. சரி, அப்போ என்ன பண்ணது? புதன் தசை குரு புத்தியில் அப்பா இறந்து போயிட்டார். அப்போ இப்போ இவர் கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. அது சனியினுடைய நட்சத்திரம். இந்த லக்னத்துக்கு அவர் 9-10க்குரியவனா வந்தாலும் இந்த தசை நடத்துறவனுக்கு 8ல் இருக்கிறார். சரியா? இப்போ பாருங்க, இதில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். குரு நீசம்னு நம்ம எடுக்கக்கூடாது. இங்கே குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆகிட்டாங்க, இங்கே எழுதியிருக்கேன். சுக்கிரன் நீசம் ஆகிட்டார். ஆனால் சுக்கிரனை இந்த குரு பார்க்கறதுனால அவர் நீச பங்கம் ஆகிட்டார். அதனால் சுக்கிரன் கொடுக்க வேண்டிய சுகபோகங்கள், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், குரு கொடுக்க வேண்டிய பொருளாதாரம், குழந்தைகள் எல்லாமே இவருக்கு கிடைக்கப்படும். ஒன்று புதன் தசை குரு புத்தியில் அப்பா இறந்து போயிட்டாரு. ஏற்கனவே இவருக்கு அஷ்டமச்சனி நடக்குது, பிரச்சனை. அதுலேயே அஷ்டமாதிபதி புத்தி வேற நடக்குது. இப்போ ஒரு சேர 2 வரும்போது ஜாதகருக்கு பிரச்சனைகள் வருது. முதல்ல அப்பா இறந்தார், அதுக்கப்புறம் இவருக்கு சந்திரன் அஷ்டமச்சனி நடக்கணும்னால சந்திரன்னா அம்மா, சூரியன்னா அப்பா. அப்போ அம்மாவுக்கு அவங்க அப்பா இறந்ததுனால, தன்னுடைய கணவர் இறந்ததுனால அவங்களுக்கு மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. சரி, இது எவ்வளோ காலம் நீடிக்கும்? புதன் தசை குரு புத்தி 15/1/2027 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் சனி புத்தி. இந்த புதனும் சனி சஷ்டாஷ்டமாக இருக்காரு. ஆனால் இந்த லக்னத்துக்கு இவர் சுவர் தான், 9-10க்குரியவர், தர்ம கர்மாதிபதி. ஏற்கனவே ரிஷப லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் கிடையாது. ஏன்னா ஒரே கிரகம் வர்றதுனால 2 கிரகம் இருந்தால் தான் தர்ம கர்மாதிபதி.
ஆனால் அவர் 11 லாபஸ்தானத்துல தான் இருக்கிறாரு, குரு வீட்டில் தான் இருக்கிறாரு, பரிவர்த்தனையும் ஆயிருக்காரு. இருந்தாலும் புதன்தசை சனி புத்தி சஷ்ட அஷ்டாசமா வருது. அதனால இவருக்கு இப்போ 10/10/2022 2027 வரைக்கும் அப்பா பாதிக்கப்படணும்னு விதி. ஆல்ரெடி அம்மாவுக்கும் மனநிலை சரியில்லாமல் போச்சு. அது ஏன் போச்சு? இவருக்கு அஷ்டமச்சனி நடக்கிறதுனால. சனி திசையிலேயாவது இவர் சரியாக வந்துடுவாரா? சனி திசையிலையும் வரமாட்டார். ஏன்னா இது நான் தப்பாக போட்டேங்க. 2027 வரைக்கும் இருக்காது. இது கரெக்டு தான். குரு வச்சு 2025 வரைக்கும் இருக்கும். 2025 வரைக்கும். அப்புறம் 25லேருந்து 27 வரைக்கும் சனி புத்தி நடக்கிறதுனாலையும் இவருக்கு அதே பிரச்சனைகள், அந்த கடுமைகள். ஏன்னா இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் இவருக்கு வேலையே இழந்துட்டார் அஷ்டம சனியினால். அஷ்டம சனியினால் புதன்தசை குரு புத்தியில் சூரியன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அப்பா இறந்துட்டார். அஷ்டம சனி நடக்கிறதுனால அம்மா அப்பா இறந்துட்டாருன்னு ஒரு கவலையில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 7 வருஷம் 8 வருஷமாக இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த பொண்ணும் இவரை வேண்டான்னு ஒதுக்கிடுச்சு. நீ கடத்தரக்காரங்கன்னு சுக்கிரன் நீசம் அடைஞ்சாலும் ஃபர்ஸ்ட்ல நீசம் அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் தான் நீச பங்கமாக இருக்காரு, குருவால் பார்க்கப்பட்டு. அப்போ தந்தை இழந்துட்டாரு. அம்மாவுக்கு தந்தை இறந்ததுனால மனசில் பிரச்சனை. லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு இவரை விட்டு விலகிடுச்சு. இத்தனை கஷ்டங்கள் ஒரே நேரத்தில் இத்தனை வருஷம் வரணுமா சார்? வந்துதான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லாமே சஷ்ட அஷ்டாசமாக இருக்குது. சரி, அடுத்து பாருங்க கேது. கேது தசையே ஸ்டார்ட் ஆயிடும். 7 வருஷம் கேது தசையில் இவர் சரியாயிடுவார். ஏன் சரியாயிடுவார் அப்படின்னா, அவருக்கு வீடு கொடுத்தவன் லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார். இங்கே சனியும் குருவும் பரிவர்த்தனை ஆகிட்டார். இவர் சனியோட தான் செயல்படுவார். அப்போ 10ல் இருக்கிறார். 10ன்னா இவர் செய்கிற தொழில் வேலையில் ஜெயிப்பார், பாக்கியம் கிடைக்கும் இவருக்கு. அப்போ இந்த கேது 9/10 போலவும், புதன் தசை நடக்கிறதுனால 2/5 போலவும், சனி 11ல் இருக்கிறதுனால 11 போலவும், இப்போ 9, 10, 11, அதுக்கப்புறம் 2, 5 குறிவன் புதனுங்கிறதுனால 2, 5, 9, 10, 11 இவருக்கு செயல்பட போகுது. அப்போ பாருங்க, 2, 5, 9, 10, 11ங்கிறது துர்ஸ்தானங்கள் கிடையாது, நல்ல ஸ்தானங்கள். அப்போ எல்லாமே இவருக்கு நல்லது நடக்க போகுது. சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேது தசையிலேருந்து நல்லா இருப்பார். சுக்கிரன் நீசமானாலுமே நீச பங்கம் ஆகியிருக்காரு. அடுத்த வர சுக்கிர தசை 20 வருஷமும் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் 1, 6க்கு உரியவர், லக்னாதிபதியும் கூட. அதனால் சுக்கிர தசையும் அவருக்கு நல்லாவே இருக்கும். சூரியன் ஆட்சியாக இருக்கார், நல்லா இருக்கும். சந்திரனும் ஆட்சியாக இருக்கார், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அவருக்கு வயசாயிடும். அப்புறம் என்ன, அவங்க பிள்ளைகளுக்கே கல்யாணம் முடித்து பேரம் பேத்தி எடுக்கிற வயசாகிடும். இப்போ உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.